ஹலோ மக்களே, அரசியல் பேசலாமா? நேற்று ஆந்திர மாநில துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் மற்றும் பொதுக்கூட்டத்தில் பேசின விஷயந்தான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் நடிகர் ஜோசப் விஜய் அவர்களோட அரசியல் வருகை, அதோட மக்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பற்றி அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினார். அதெல்லாம் என்ன பேசினார் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல்ல பவன் கல்யாண் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொன்னார். என்ன தெரியுமா? தமிழ்நாட்டை இப்போ பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஜலசாகுது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அந்த ஒரே லைன் போதும்பா, சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிடுச்சு. எல்லாருமே ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணார்னா, நான் அரசியலுக்கு வந்தது இன்றைக்கி நேற்று கிடையாது, கிட்டத்தட்ட 15 வருடமாக மக்களுக்கு நடுவில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். போராட்டம் பண்ணி கட்சி வளர்த்து பல தடைகளை கடந்து தான் இன்றைக்கி இந்த நிலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதாவது அவர் தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிளை ரொம்ப எமோஷ்னலாக ஷேர் பண்ணார். அவர் சொல்ல வந்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஆந்திர அரசியல் ரொம்ப கடினமானது. அங்கே ஒவ்வொரு ஓட்டுக்குமே ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். மக்கள் நம்பிக்கை வாங்க பல வருடங்கள் ஆகும். ஆனால் தமிழ்நாட்டு சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பெரிய நடிகர் பொலிட்டிக்ஸ்க்கு வந்தாலே உடனே ஒரு பெரிய மக்கள் வேவ் கிரியேட் ஆகுது அப்படின்னு இன்டைரக்டாக சொன்னார். இதிலையே உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அதுலேயும் குறிப்பாக விஜய் அவர்களை பற்றி பேசும்போது அவர் வந்த உடனே பெரிய அளவில் கட் அவுட்ஸு, செலப்ரேஷன், மக்கள் கூட்டம் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னும் சொன்னார். இதை சிலர் சாதாரணமாக அப்சர்வேஷனாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இன்னும் சிலர் இது விஜயை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சோஷியல் மீடியாக்கள்லாம் கூட இதை வேறு விதமாக எடிட் பண்ணி மீம்ஸ் ஆக்கி வேறு விதமாக கண்டென்ட்லாம் கொடுத்து ரொம்ப வைரலாக ஷேர் பண்ணிகிட்ருக்கதை பார்க்க முடிஞ்சது. அப்புறமா சோஷியல் மீடியாவில் இன்னொரு பெரிய டிபேட் ஆரம்பிச்சிருச்சு. சினிமா ஃபேம் மட்டும் இருந்தால் பாலிடிக்ஸில் சக்ஸஸ் கிடைக்குமா அல்லது கிரவுண்ட் ஒர்க்கு முக்கியமா அப்படின்னு நிறைய பேர் டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஸ்பீச் முழுக்க பார்த்தா பவன் கல்யாண் அவர்கள் நேரடியாக விஜயை அட்டாக் பண்ணவே கிடையாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே அவர் அப்படி பேசின கம்பேரிஷனை வச்சு விஜயை தான் பேசினதாக பேசிகிட்டு இருக்காங்க. அவர் ஒரு இடத்துல கூட தவறாக பேசவே இல்லை. அதுக்கு பதிலாக அவர் உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு ஃபீலிங்கை ஓப்பனாக சொல்லிட்டாரு போலத்தான்ப்பா எனக்கு தெரிஞ்சது. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவரும் ஒரு ஆக்டர் தான் இருந்து தான் பாலிடிக்ஸ்க்கு வந்தார். அவருக்கு ரசிகர்களும் இருக்காங்க. ஆனால் அதை கடந்து அரசியலில் தனியாக ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்க அவர் பல வருடங்கள் போராட வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் துணை முதல்வராக ஆனார். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தான் இந்த கம்பேரிஷன் வந்திருக்கும் அப்படின்னு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்லாம் சொல்கிறாங்க. மேலும் அவர் இன்டைரக்ட்லி சொல்ல வந்தது இன்னொரு விஷயம். அது என்னன்னு பார்த்துடலாமா? தமிழ்நாட்டில் இன்னுமே எமோஷ்னல் பாலிட்டிக்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு தலைவர் மீது மக்கள் கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா அதுவே பெரிய அரசியல் சக்தியாக மாறிடும். உண்மைதானே? இதை அவர் எக்ஸாம்பிளாக விஜயின் ரீசன்ட் பாலிட்டிக்ஸ் ரைஸை வச்சு தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அதை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. மேபி எல்லாருமே இதை ரிலேட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்பீச்சை ஏன் இவ்வளவு வைரல் ஆனிச்சுன்னு பார்த்துடலாமா? ஏன்னா தற்போது தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படும் அரசியல் பெயர்களில் விஜய் அவர்கள் முக்கியமானவர். அதே மாதிரி தெலுங்கு மாநிலத்தில் பவன் கல்யாணும் பெரிய பாலிட்டிக்ஸ் ஃபேஸ் தான். அதனால தான் இந்த 2 ஆக்டர் பாலிட்டிஷியனுமே கம்பேரிசன் உடனே ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ மட்டும் கிடையாது. விஜய் அண்ணா இந்த எலெக்ஷன் டைமில் சர்ச்சுக்கு போனது, அதை திருமணமான ஜோடிகளையெல்லாம் பார்த்து சந்தித்த மாதிரியான பிக்சர்ஸு, அப்புறம் ஒரு குழந்தைய தூக்கி தலையில் வச்சுருக்க மாதிரி சைக்கிள் ஓட்டினது, இது எல்லாமே பவன் கல்யாண் அவர்களை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த டைமில் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டானதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. சிலர் பவன் கல்யாண் பேச்சை கேட்டு அவர் உண்மையை தானே பேசினார் அப்படின்னு நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவரோட ஸ்ட்ரகிளை ஜென்யூனாக சொன்னார், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. மற்றும் சிலர் விஜயின் ஹார்ட் ஒர்க்கை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு கவுண்டர் பண்ணுறாங்க. இது சப்போர்ட் பண்ணுறாங்களா
இல்லை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஆனால் ஓவராலாக பார்த்தா இந்த ஸ்பீச் முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷன் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அதாவது நான் பல வருடமாக போராடினேன், ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு நடிகருக்கு மக்கள் சப்போர்ட் ரொம்ப வேகமாக கிடைக்குதுன்னு அவர் ஃபீல் பண்ணதை ஓப்பனாக ஷேர் பண்ணிட்டாரு. இப்போ இந்த விஷயம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே தமிழ்நாட்டில் சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கா, அல்லது மக்கள் இப்போது சேஞ்ச் ஆகிட்டாங்களா? உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி அரசியல் அப்டேட்ஸ்க்கும் வைரலான விஷயங்களுக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.